அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபேஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ஜித் இந்தியாவில் இருக்கிற ஜாக்கலுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நிக்கா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஜாக்கலில் நிக்கா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா கிளாத்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா, இந்த மெட்டீரியல் ஒரு மாதிரி நெட் டைப்பில் இருக்குது. இதுக்கு லைனிங்கும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கலரில் லைனிங்கும் கொடுப்பாங்க. நிக்கா ட்ரெஸ் இன்றைக்கி இது பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். பொண்ணுக்கு பார்த்துட்டு அதே கலர்லேயே மாப்பிள்ளைக்கும் நிக்கா ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி தான். இப்போ பொண்ணுக்கு நிறைய டிசைன் வச்சு பார்த்துட்ருக்குறாங்க. எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பார்த்துட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஒரு மெட்டீரியல் தான் வச்சு பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு இது கிராண்டாக நல்லா லுக்காக தெரியல. கலர் நல்லாயிருக்கு. பட் ஆனால் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்த மெட்டீரியலும் இங்கே எடுத்து பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே நிறைய மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க. அந்த கலெக்ஷன் எல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து சூஸ் பண்ணுறது தான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதில் இப்போ அவங்க கையில் வச்சுருக்குறாங்கல்ல, அது நல்லா தெரிஞ்சுது. கையில் வச்சுருக்கிறது தான் நம்மளை கலர் பார்த்திங்கன்னா பிங்க் பர்பிள் அந்த மாதிரி ஷேடில் சூஸ் பண்ணியிருந்தாங்க. கோல்டுலேயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் பர்பிள் அந்த மாதிரி ஷேடில் உள்ளது தான். அதையும் வச்சு பார்த்துட்ருக்குறோம். நைஸ். இல்லை பார்டர் திரும்ப வரும் மேலே. அது தைக்கிறப்ப கரெக்டாக வந்துடும். லாங் கவுன் மாதிரி தானே விடுறேன். கொஞ்சம் இந்த துணி இல்லாமல் இல்லை லைட்டு கையோட வந்துச்சு, மாட்டிட்டேன். இல்லை லைட் இப்படி கையில் வச்சு அப்படி கையோட வருது. ஸ்டெஃபனா அதுதான் செம்மையாக இருந்துச்சு. அதுலேயும் பார்டர் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா பார்டர் இல்லை இது கொஞ்சம் சிம்பிளாக தெரியுது ஸ்டெஃபனாமா. அதுதான் நல்லா, அது பெட்டர், அது நல்லா நியூ டோனாக இருக்குது. ஆமாம், சரி, ஓகே. அப்போ அதுக்கே துணி எடுக்க சொல்லுங்கள். ஓகே. இங்கே நிறைய மாதிரி டிசைன்ஸ் வச்சுருக்குறாங்க. ரொம்பவுமே அடர்த்தியாக டிசைன்ஸ் இருந்தாலும் பார்க்க அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த செகண்டாக ஒன்று எடுத்து காமிச்சிருந்தாங்களா, அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது பார்த்ததுக்கப்புறம் வேறு எதை பார்க்கவும் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. வேறு எதுவும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நாங்கள் தேடிட்டுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு பிங்க் பர்பிள் மாதிரி ஒரு ஷேடில் பார்த்துருந்தோம்ல, அதே டிசைன் கோல்டுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிருந்தாங்க. சரி, ரெண்டுத்தையுமே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த டிசைன் தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுலேயே 2 கலர் இருக்குது. இது ஃபுல்லாக கோல்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று பிங்க் பர்பிள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே காமிக்கிறோம் பாருங்களேன். Cuba letak itu dengan saya nak tengok beza dia. Setengah ini, setengah itu. ஓகே, ரொம்ப கோல்டு இருக்குது. நான் கோல்டு தான் வேணும். இது நல்லா கோல்டனாக இருக்குது. நான் ஒயிட்டு தான் கேட்டேன். கோல்டு வேணும்னு சொல்லியிருந்தேன்.
இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே டிசைன் தான், ஆனால் கலர் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த கிளாத்தில் வந்து பிங்க் பர்பிள் டிசைன் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. சில்வர் கலர்லேயும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலர் இருக்கிற மாதிரி இருக்குது, கோல்டு அண்ட் சில்வரில் இருக்குது. ஸோ எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் பர்பிள் கலர் இருக்குல்ல, இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பார்க்கவும் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. கோல்டுமே நல்லா இருந்தது, ஆனால் கலர் வைஸ் பார்க்குறப்ப எங்களுக்கு இந்த கலர் பிடிச்ச மாதிரி இருந்தது. அதனால் இதை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதே கலர்லேயே வந்து மாப்பிள்ளைக்கும் மலாய் ட்ரெஸ்க்கான மெட்டீரியல் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கான மெட்டீரியலும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு. இந்த ட்ரெஸ் பாருங்களேன், இப்படி தான் இருக்குது. இது வந்து இவங்கள்ட்டே கொடுத்தா இவங்களே வந்து தச்சு கொடுத்துருவாங்க. இவங்கக்கிட்ட தேவையான அளவு மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு இங்கேயே தைக்க கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை நிக்கா ட்ரெஸ் தைக்கிறதுக்குனே ஸ்பெஷலாக நிறையா டெய்லர்ஸ் வந்துருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் சூப்பராக வந்து தைச்சி கொடுப்பாங்க. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா மலாய்க்காரங்களாம் மலாய் ட்ரெஸ் தைக்கிற மாதிரியும் தைப்பாங்க. நம்ம வந்து ஒரு லாங் ட்ரெஸ் மாதிரி தான் வந்து இதை தைக்க போகிறோம். ஸோ வந்து அது மாதிரி வச்சு தான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். பார்டர் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை தான் இங்கே வந்து வச்சு பார்த்துட்ருக்குறோம், எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நாங்கள் வந்து பேசிகிட்ருக்கோம். இது வந்து லாங் ட்ரெஸ் தான் வந்து தைக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ரெடிமேடாகவே வந்து நிறைய மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ரெடிமேடாக இருக்கிற நிக்கா ட்ரெஸ் தான். இதுவுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து மாப்பிள்ளைக்கு மலாய் ட்ரெஸ் தான் தைக்கணும் அப்படிங்கிறதுனால நேராக வந்து துணி எடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா வந்து பார்க்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது எல்லாமே. அதே மாதிரி இங்கே வந்து செமி ஸ்டிச்டாக வந்து நிறைய ட்ரெஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம தச்சுக்கலாம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பிரைட்ஸ்மெய்டுக்கு தான் வந்து இந்த கலர்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பசங்க எல்லாருக்கும் வந்து இந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பெரியவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுதான் வந்து எந்த கலர் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி சிரிச்சிட்ருக்குறாங்க. இந்த கோக்கோடு கட்டி கிடக்கிறத போட்டுருவோமா? கிடைக்காது, இதுல புர்கா கலர்ல கிடைக்காது. இந்த பெரியவங்க குரூப்புக்கு வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணுறதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. இப்போ பசியும் வந்துருச்சு. அதான் சரி கார்னில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. சாப்பிட்டுட்டு திரும்ப போய் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணணும். அதனால் தெம்பாக சாப்பிட்டுட்டு போய் கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து ஜென்ட்ஸ் குரூப்புக்கு வந்து டேபிள் போட்டிருக்காங்க. இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து லேடிஸ் எல்லோரும் வந்து உட்கார மாதிரி டேபிள் வந்து போட்டுட்டாங்க. நீட்டாக ஃபுல்லாகவே வந்து டேபிள் போட்டிருக்காங்க. ஏன்னா நாங்கள் நிறைய பேர் வந்திருக்கோமா, அதனால சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள் வந்து போட்டிருக்கிறாங்க. சும்மா கொஞ்சமாக சாப்பிடும். என்சர்க்கில் வாட்டர் கேன் தெரியுதோ? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்வீட்ஸ் தான் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இருக்கிற பசியில் ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்களால் சாப்பிட முடியல. நாங்கள் எப்படியாவது எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸ்வீட்ஸ் எல்லோரும் கொடுக்குறப்ப வேணான்னு தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா ஸ்வீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பசியோடு ஸ்வீட் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் சமோசா வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால சமோசா வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு உண்மையாக ரொம்ப பசிங்க, எனக்கு ஃபஸ்ட்டு சமோசாவை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கிட்டேன். ஆனால் இந்த சமோசா, ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணியிருந்தாங்களே, எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் மெயின் டிஷ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். பார்க்கவே ரொம்ப 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 சூப்பராக இருக்குல்ல. உண்மையிலே இருந்த பசியில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கே.
இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கபாப், மட்டன் கபாப், அப்புறம் சிக்கன்லேயே வந்து தந்தூரி, கிரில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மாதிரி சிக்கன் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குது. எப்படா வச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட தான் இருந்தது. ஏன்னா வந்து செம்ம பசியாக இருக்குது எல்லாருக்குமே. பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. சூப்பர் சூப்பர். எடுங்க எடுங்க. இது வெறும் கோழி தான். சோறு இருக்கா? இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இதுக்கு கீழே வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் இதெல்லாம் வந்து தனியாக வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரெட்க்கு வந்து தால், அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி அந்த மாதிரி நிறையா வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தால் வந்து இது கூடவே வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. தாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவியும் வந்து இது கூட வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த சிக்கன்லாம் இருக்குல்ல, இதுக்கு கீழே வந்து ரைஸும் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த ரைஸ் எல்லாமே வந்து அவங்களே வந்து நமக்கு சூப்பராக வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு சாப்பிட்றோன்னா நமக்கு எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதே வந்து புரியல. ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குல்ல. ஸோ அவங்களே வந்து அழகாக நமக்கு வந்து எல்லாமே ஒன்று ஒன்று வச்சு சர்வ் பண்ணிடுறாங்க. திரும்ப வந்து ஷாப்பிங் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். பெரியவங்க எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்ட் கலர் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்ட் கலரை விட இன்னொரு கலர் இந்த பக்கத்தில் இருக்குல்ல, இது வந்து இன்னும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலாக பொண்ணு மாப்பிள்ளைக்குள்ள ட்ரெஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அவங்க வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்குள்ள கிளாத்தாக வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இதையுமே வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரியவங்க எல்லாேருக்கும் எடுத்துருக்கிறது இந்த கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியாக கட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஒரு ட்ரெஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி டார்க் பர்பிள் கலரில் பாஜு மலாயும் அப்புறம் வந்து பாஜு குருவும் வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கு. பொண்ணோட ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி ரெடியாகி வந்திருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து ஒரே நாளில் தைச்சது கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலேயே தைக்கிறதுக்கு டைம் எடுத்துருச்சு. இதெல்லாம் அப்போ எடுத்த வீடியோ தான், அதுதான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தைச்சி வந்திருக்கு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.